நான் என்னை மறக்காத வரைக்கும் சந்தோஷமும் துக்கமும் என்ன பண்ணாது. அப்போ எனக்கு ஏன் துக்கத்தையும் சந்தோஷத்தை கடவுள் கொடுக்குறாரு? மறக்கிறானா இல்லையான்னு பார்க்குறாரு. நிறைய பேர் செல்வந்தன் ஆகிட்டேன்னா வசதி ஆகிட்டேன்னா அப்படியே ஒன்றும் நான் ஒரு 20-25 வயசு ஆகிட்டுமே எல்லாருக்கும் கடவுள் இல்லைன்னுவான். 40 வயசு ஆகிட்டுமே இருக்கிற மாதிரி தோணுதுன்னுவான். 80 வயசு ஆகிட்டுமே கடவுள் தான் வழின்னுவான். டேய், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ மட்டும் அவன் கடவுள் நேசிக்கிறான். 80 வயசில் மட்டும் இயலாமையை வெளிப்படுத்துகிறான். ஸோ உணர்ச்சிகள்லாம் வரும்போது இல்லை சூழ்நிலைகள்லாம் எனக்கு வரும்போது என்னை மறக்க செய்து நான் திமிர்வாதம் பண்ணுறேன். என்னை மறந்துடுறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. தெரிய மாட்டேங்குது. என் வேலை என்னன்னு எனக்கு தெரியல. நான் அச்சீவ் ஆகிட்டேன்ல. நான் ஒரே ஓட்டப்பந்தய வீரன் ஆகிட்டேன். என்னை விட யாரும் ஓட முடியாதுன்னு திமிராக பார்க்குறேன். போட்டியிலே கலந்துக்கிறது வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு இருந்தால் தான் நீ ஜெயிச்சிக்கிற. போட்டியில் கலக்கிறதுக்கு எல்லாம் வந்தால் தெரியாது உனக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ துக்கமாக சந்தோஷமாக என்ன ஆக்கிச்சே? யாரை மறக்கக்கூடாது? ஏன் என்ன கவனிக்கத்தான் என்னுடைய வேலை. யாரம்மா கவனிக்கத்தான்? நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. சாமியார் ஆகிட்டானா, பொட்டு வச்சிட்டானா அவனை மறந்துட்டு அவன் அப்படியே சைவ சித்தந்தியாகவே மாட்டுவான். சந்திரமுகி நின்னா சந்திரமுகி பார்த்தா சந்திரமுகியாகவே ஆகிட்டான்ற மாதிரி ஆகிட்டுருப்பான். ஆமாம், ஒருத்தருமே ஜாதிகாரன் ஆகிட்டுருப்பான், சாமியார் ஆகிட்டுருப்பான், கிறிஸ்தவன் ஆகிட்டுருப்பான், இஸ்லாமியன் ஆகிட்டுருப்பான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கேன், ஒரு மனுஷன் தானேன்ட்டு. அவன் மனுஷன்றதே மறந்துட்டுருப்பான். நம்ம மனுஷனாக கூட பேசத்தான் நினச்சின்னு இருப்போம். அது பக்கா ரோபோவாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபர்மேஷன் அது வெட்டுன்னு ஒன்று தலையை வெட்டுறோம் பார்த்தியா ரோபோ, அந்த மாதிரி பைசா வெட்டு கையில் வெட்டுன்றதுக்கு வெட்டுனுவான். கத்தி எடுத்து என்ன பண்ணுறான் ரோபோ, அவ்வளோதான். வெட்டுன்னா வெட்டுறோம். ஏதோ ஒன்றா கமாண்டு சரியாக கொடுக்கலன்னா ஒரு ரோபோ கிட்ட. அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ரோபோவாகுது. சிறிது நீங்கள் கூட ரோபோவான்னு உங்களை நீங்கள் கேட்டுக்கணும், எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறது என் வேலை.